சாப்பிட சாப்பாடு இல்லாம சில நாட்கள் கூட சமாளிக்கலாம். ஆனா குடிக்க தண்ணி இல்லாம அரை நாள கூட கழிக்க முடியாது. இப்பெல்லாம் வீட்டு குழாயில தண்ணி வரலனாலும் கேன்கள்ல குடி தண்ணீர் கிடைக்கிறதால ஏதோ ஒரு வழியா சமாளிக்க முடியுது. ஆனா முன்னெல்லாம் அப்படி கிடையாது. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இன்னும் மற்ற தேவைகளுக்குன்னு எல்லாத்துக்கும் குழாயில தான் தண்ணி பிடிச்சாகணும். அந்த தண்ணி 4 நாள் வரலன்னா கிணறு கிணறா தேடி போகணும். அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தட்டுப்பாட்டை பத்தி தான் இந்த கதையில திரு அசோகமித்ரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தண்ணீர் கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். இந்த கதையை கேட்கிற உங்கள சிலருக்கு இதே மாதிரி அனுபவம் இருக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இந்த கதையை உங்கள சிலருடைய ஆசைப்படி எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காரோ அப்படியே வாசிக்க போறோம். இந்த கதை எந்த ஆண்டு வெளிவந்ததுங்கிறது தெரியல. இந்த கதையோட ஆசிரியரான திரு அசோகமித்ரன் அவர்களுடைய இயற்பெயர் ஐ தியாகராஜன்கிறது. அவர் 1931 செகந்திராபாத்ல பிறக்கிறாரு. 1955 ஆண்டுக்கு பிறகுதான் கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. கதாசிரியரை பற்றி ஒரு சிறு குறிப்பும் கொடுத்தாச்சு. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். பங்கஜத்துக்கு முத்துவை எழுப்புவதற்கு வேதனையாகத்தான் இருந்தது. ஒன்றுக்குள் ஒன்றாக 4 பிளாஸ்டிக் வாளிகளை எடுத்து வந்து வாசல் படியில் வைத்தாள் அவள். இனியும் தாமதிக்க முடியாது என்று தீர்மானித்து முத்து முத்து என்று அழைத்தாள். முத்து படுக்கையில் அசைந்து கொடுத்தான். முத்து எழுந்திரு, என் கண் இல்லையா என்றாள். அவ்வளவு இருட்டிலும் அவன் ஒருமுறை கண் விழித்து பார்த்தது அவளுக்கு தெரிந்தது. இதுக்குள்ள தண்ணி வந்திருக்காதுமா என்று முத்து சொன்னான். வந்துருண்டா கண்ணு, தெருக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்பவே போனாதான் 2 மணிக்காவது தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கண் அசரலாம். சரி, நீ போய் பக்கெட் எடுத்துட்டு வாமா, நான் இதோ வந்துடுறேன். பங்கஜம் வாசல் கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்தி விட்டு தெருவுக்கு வந்தாள். ஒரு தெருவிளக்கும் எரியாது போனாலும் வீட்டை விட வெட்ட வெளியில் கண் நன்றாக தெரிந்தது. விறுவிறுப்பாக பல உருவங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. பங்கஜம் சாலையை கடந்து எதிர்ச்சாரியில் மூடி கிடந்த பல கடைகளுக்கு நடுவே மறைந்து கிடந்த ஒரு குறுகலான சந்துக்கு சென்றாள். சந்து இடைவெளியில் காலி வாளியே 2 முறை பக்கத்து சுவரில் இடித்தது. சந்து ஒரு வீட்டின் முற்றத்தில் முடிந்தது. அந்த இருட்டிலும் அங்கு டஜன் கணக்கில் தவளைகளும் வாளிகளும் பரத்தி வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. சுவரோரமாக பதித்து வைத்திருந்த தண்ணீர் பம்புக்கு அருகே 4 இந்த ஆண்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் பங்கஜத்தை பார்த்து, இனிமே இங்க வராதிங்கன்னு போன தடவையே சொன்னேனே என்றார். இன்னைக்கு மட்டும் தயவு பண்ணுங்க, நாளைக்கு வேற இடத்துக்கு போறேன் என்று பங்கஜம் சொன்னாள். இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தண்ணி பத்தல, சும்மா சும்மா வந்து கூட்டம் கூடுனா? பங்கஜம் பதில் சொல்லாமல் நின்றாள். சரி, பக்கெட்டை வச்சுட்டு வெளியே நில்லுங்க, தண்ணி வந்தா உள்ள வந்துக்கலாம். பங்கஜம் வாளிகளை ஒரு மூலையில் வைத்துவிட்டு மீண்டும் சாலைக்கு வந்தாள். நட்ட நடுநிசியில் அப்படி சாலையோரமாக நிற்பது அவளுக்கு அசாதாரணமாக தோன்றாமல் போய் மாத கணக்கில் ஆயிற்று. கிணறுகளில் தண்ணீர் இல்லாமல் கிடப்பது சாதாரணமாக இருந்தது. குழாய் தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவதாக பேச்சு. ஆனால் வீட்டு குழாயில் வராது. எங்கே வருகிறதென்று தேடி பிடித்து அது வரும் 2 மணி நேரத்தில் பரபரக்க ஏராளமானவரோடு தேவையற்ற துவேஷம் வளர்த்து 2 பாத்திரங்களில் வண்டலும் வடிசலுமாக தண்ணீர் பிடித்து எடுத்து வந்தால் 2 நாட்களுக்கு அதை சமையலுக்கும் வைத்துக்கொண்டு குடி தண்ணீராகவும் கொட்டிக்கொள்ள வேண்டும். இன்று இரவு இங்கு ஒரு வழியாக சமாளித்தால் நாளை மறுநாள் இப்படி நடுத்தெருவில் அலைய மனதை திடப்படுத்திக் கொண்டால் போதும். நடைபாதை ஓரக்கல்லில் இன்னும் பலர் காத்து கிடந்தார்கள். அங்கு சாதாரணமாக கிடக்கும் அசுத்தத்தில் பகல் வெளிச்சத்தில் நிற்கக்கூட அருவருப்பாயிருக்கும். தொளதொளவென்று ஒரு சட்டையில் ஒழுங்காக பொத்தான் கூட போடாமல் முத்து வந்து சேர்ந்தான். பங்கஜம் முத்துவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். குழந்தை தூங்கிட்டு இருக்காளா என்று கேட்டாள். நான் பார்க்கலம்மா, ஆனா அவ அழல என்று முத்து சொன்னான். கதவை சாத்திட்டு தானே வந்திருக்க? ஆமா. நீ இங்கேயே நில்லு, நான் ஒரு தவளை எடுத்துட்டு ஐஸ் டப்போல ஒரு தடவை தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இங்க தண்ணி வந்துருச்சா? இன்னும் வரல, வீட்டுக்காரர் இப்பதான் பம்பை மாட்டிக்கிட்டு இருக்காரு. சாலையை கடக்க இருந்த பங்கஜம் சட்டென்று நின்றாள். அசாத்திய வேகத்தில் ஒரு லாரி அவளை கடந்து சென்று மறைந்தது. அதையடுத்து இன்னும் ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் பறந்து சென்றன. பங்கஜம் முத்துவை கவலையோடு திரும்பி பார்த்தாள்.
பிறகு அவள் வீட்டுக்கு ஓட்டமும் நடையுமாக போனாள். தெருவில் அப்போதுதான் யாரோ கைவண்டியில் எங்கிருந்தோ தண்ணீர் பிடித்து கொண்டு போயிருக்கிறார்கள். சிந்திய தண்ணீர் தெரு நடுவில் பட்டையாக கோடு போட்டிருந்தது. போட்ட படுக்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் சம்பா தரையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். பங்கஜம் அவளை தூக்கவில்லை. படுக்கையில் கிடத்தும் போது குழந்தை விழித்துக் கொண்டால் என்ன செய்வது? பெரியவர்களைப் போல குழந்தையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்க கற்றுக்கொள்ளவில்லை. பங்கஜம் தண்ணீர் தவலையுடன் ஒரு வெண்கல பானையையும் தூக்கி கொண்டு மீண்டும் தெருவுக்கு வந்தாள். எதை நம்பி இருட்டில் குழந்தையை தனியே விட்டுவிட்டு வீட்டையும் தாளிடாமல் போகிறோம்? கணவன் ஊரில் இருந்தாலும் இல்லாது போனாலும் இதுவரை தண்ணீருக்காக அவன் இன்னொருவர் வீட்டு கொல்லையில் நிற்கப் போகவில்லை. ஆனால் வீட்டுக்கும் குழந்தைக்குமாவது காவலாக இருக்கலாம். ஐஸ் டெப்போ காவல்காரன், ஏய் எங்க போற என்றான். பங்கஜம் இடுப்பிலிருந்து ₹1 சில்லறையை எடுத்தாள். அதை அவன் கவனிக்காதது போல, போமா போ, இன்னைக்கு ஒருத்தரையும் உள்ள விட முடியாது, போ போ என்றான். அங்கே கூடியிருந்த கூட்டம் அவனிடம் அந்த கடுமையை உண்டு பண்ணி இருக்க வேண்டும். அதை பொருட்படுத்தாமல் எல்லா வயதுக்காரர்களும் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். பங்கஜமும் அவள் பங்குக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டுங்க என்றாள். ஒரு நாள் மட்டும்னே எத்தனை நாட்கள் ஆகி போயிருச்சு, இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி? அதற்குள் முத்து அவளை தேடி அங்கே வந்து விட்டான். இன்னும் 3 பேர் பிடிச்சப்புறம் நாம தாம்மா என்றான். 4 பக்கெட்டும் சரியா இருக்கா? சரி, நீ இங்க நில்லு, நான் போய் தண்ணி அடிச்சு வச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். அம்மா, இந்த வெங்கல பானையை ஏமா எடுத்துட்டு வந்த? இதுல தண்ணியும் ரொம்ப கொள்ளல, தூக்குறதும் கஷ்டமா இருக்கே. என்ன பண்றதுடா, பெரிய அடுக்குல நேத்திக்கு துணி அலசின தண்ணிய சேர்த்து வச்சிருக்கேன். முத்துவிடம் தவலையையும் வெண்கல பானையையும் ஒப்படைத்துவிட்டு பங்கஜம் வாளிகளை வைத்திருந்த வீட்டுக்கு விரைந்தாள். அங்கு இப்போது அசாத்திய கும்பல் சேர்ந்திருந்தது. இப்ப வந்துட்டு எங்க உள்ள போற? நாங்கள்லாம் உனக்கு மனுஷங்களா தெரியலையா என்று ஒரு கிழவி பங்கஜத்தை தடுத்தாள். நான் 12 மணிக்கே வந்து பாத்திரம் வச்சிருக்கேன். கிழவி சந்தேகத்துடன் பங்கஜத்தை பார்த்தாள். பங்கஜம் அந்த கும்பலில் அந்த குறுகலான சந்துக்குள் முன்னேறி சென்றாள். அந்த சாலையில் தண்ணீர் வந்த 5-6 வீடுகளில் அந்த வீட்டு பம்பில் தான் சிறிது அதிகமாக வரும். ஆதலால் தண்ணீர் பிடிக்க வருபவர்களும் அங்குதான் அதிகம். பம்புக்கு அருகே நின்றவர்களுடன் பங்கஜமும் முண்டியடித்து கொண்டு தன்னுடைய முறைக்கு காத்திருந்தாள். தண்ணீர் இன்னும் சிறிது நேரமே வரும் என்ற உணர்வில் ஒருவர் தவறாமல் பம்பு பிடியை அரக்கத்தனமாக இயக்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு அடியும் சம்மட்டி அடி போல ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. பங்கஜத்துக்கு முந்தைய இடத்தில் பாத்திரம் வைத்திருந்த அம்மாள் தலைப்பை இழுத்து சொருகிக் கொண்டு தயாராக இருந்தாள். அவளுடைய முறை வந்ததும் பங்கஜமே அந்த அம்மாளுடைய தவலையை பம்புக்கு அடியில் நகர்த்தி வைத்தாள். அதை தவலை என்பதை விட வேறு பெயர் ஏதாவது தான் சொல்ல வேண்டும். அது நிரம்பினால் எப்படி நகர்த்துவது என்று ஒரு கணம் பங்கஜத்துக்கு பயம் எழுந்தது. பாவம், அந்த அம்மாள் வீட்டில் எத்தனை நபர்களோ, ஆனால் ஒருவர் கூட அவளுக்கு துணையாக வரவில்லை. தவலை பாதி நிரம்பிய போதே அந்த அம்மாள் திரும்பி திரும்பி பார்த்த வண்ணம் இருந்தாள். தவலைக்கு பிறகு இன்னும் 4 பெரிய அடுக்குகள். அதன் பிறகு பங்கஜத்தின் முறை. 2ஆம் அடுக்கு நிரம்புவதற்குள் அந்த அம்மாளுக்கு பெரிதாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தொடங்கியது. பம்பு அடிப்பதிலும் கை தடுமாறியது. நான் அடிக்கிறேன், நீங்க பாத்திரத்தை நகர்த்துங்க என்று சொல்லி பங்கஜம் பம்பின் பிடியை வாங்கி கொண்டாள். பம்பை சுவரில் பதித்து வைத்திருந்ததால் ஒரே பக்கமாக ஒரே கையில் தான் அடிக்க முடியும். நிதானமாக அடித்தாலே ஒரு பாத்திரத்திற்குள் கை சளைத்துவிடும். பங்கஜம் அந்த அம்மாளின் பாத்திரங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் அடித்து தந்துவிட்டு தன்னுடைய வாளியை நகர்த்தி வைத்தாள். அங்கு நின்றிருந்த ஒருத்தரே அண்டா அண்டாவா தண்ணி எடுத்துக்கிட்டு போனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க என்று சொன்னார். மூச்சிறைக்க பங்கஜம், இதுதான் என்னோட முதல் பாத்திரம் என்றாள். அந்த நபர், யோ சந்தானம், இங்க என்ன கேள்வி கேட்பார் யாரும் இல்லையா? இந்த பொம்பளைங்க ஒரே அடியா பம்பை பிடிச்சு வளைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, விடுமா, நாங்களும் தண்ணி பிடிக்கத்தான் மணிக்கணக்கா நின்னுகிட்டு இருக்கோம் என்றார். தண்ணீர் நிரம்பிய அடுக்குகளை எடுத்து போய் கொண்டிருந்த அம்மாளிடம் பங்கஜம், நீங்க தான் அவர்கிட்ட சொல்லுங்கம்மா என்றாள். அந்த அம்மாள் அந்த நபரிடம், அவங்க இன்னும் பிடிக்கலப்பா என்றாள். ஆமா, இதுல கூட்டு வேற. பங்கஜத்தின் தோளே கலன்று விழுந்து விடும் போல இருந்தது. இன்னும் 3 வாளிகள் அடித்தாக வேண்டும். கொண்டு வந்தவற்றில் முழுக்க தண்ணீர் எடுத்து கொண்டு போனால் கூட 2ஆம் நாள் மாலையில் எல்லாம் சரியாக களைய முடியாது. யாராவது சட்டென்று ஊரில் இருந்து வந்துவிட்டால் முகம் கழுவிக்கொள்ள ஒரு செம்பு தண்ணீர் தர முடியாது. மறுநாள் சுத்தமான வேஷ்டி புடவை வேண்டுமென்றால் துணி நனைத்து உலர்த்த முடியாது.
பங்கஜம் அவளுக்கு ஞாபகம் இருந்த தோத்திரங்களை எல்லாம் மனதுக்குள் சொல்லிக்கொண்டு பம்பை அடித்த வண்ணம் இருந்தாள். ஒரு முறை கூட ஒரு தோத்திரத்தை கூட முழுக்க சொல்ல முடியவில்லை. அங்கு விரலிடுக்கு இடமில்லாமல் நிறைந்திருந்த மக்களும் பாத்திரங்களும் அவளுடைய கண்ணில் மிக லேசான நிழலாக தென்பட்டது போல தோத்திரங்களும் ஒரே குழப்பமான குவியலாக வந்து போய் கொண்டிருந்தன. பங்கஜத்துக்கு அவளுடைய கை ஏனோ தனிப்பட்டு போனது போல ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. அம்மா என்று கத்தி யாரையும் அழைக்க கூட முடியாது போல தோன்றியது. மார்பு எவ்வளவு கனத்ததோ அந்த அளவு மனம் காலியாக இருந்தது. அவளே இல்லை, அவள் வேறு யாரோ. வேறு யாரோ என்று சொல்வது கூட தவறு, வேறு ஏதோ. மூன்றாவது வாளி அடிக்கும் போதே முத்து வந்து விட்டான். ஐஸ் டப்போவில் என்ன ஆயிற்று என்று கேட்கக்கூட முடியாமல் பம்பின் பிடியை பங்கஜம் முத்துவிடம் கொடுத்தாள். அவன் ஒரு கையால் அடிக்க முடியாமல் 2 கைகளாலும் பிடியை பிடித்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தன் முழு உடலையும் உயர்த்தி அடித்தான். பங்கஜம் ஒவ்வொரு வாளியாக தூக்கி சாலை நடைபாதையில் கொண்டு போய் வைத்தாள். அங்கே இன்னும் எவ்வளவோ பேர் தண்ணீர் பிடித்ததும் பிடிக்காததுமாக பாத்திரங்களையும் வாளிகளையும் வைத்திருந்தார்கள். ஆண்கள் சைக்கிள்களில் எப்படியெல்லாமோ குடங்களையும் தவளைகளையும் கட்டி தொங்கவிட்டு கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள். ஊரே வெறி பிடித்தது போல குழாய் தண்ணீருக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போது பங்கஜத்துக்கு அடிவயிற்றில் சுளீர் என்று ஒரு முறை வலித்தது. போன தடவையும் இப்படித்தான் வலி வந்து தெருவிலேயே சுருண்டு விழுந்திருந்தாள். சம்பா பிறந்தவுடனே அவளது கணவன் ஆஸ்பத்திரியில் கையெழுத்து போட்டு கொடுத்தான். ஆபரேஷன் ஆன போது பெரிய தொந்தரவு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது 2 வருடங்கள் கழித்து வலி வர தொடங்கி இருக்கிறது. பெரிதாகி போய் படுத்த படுக்கையாக தள்ளிவிடக்கூடாது. கடைசி வாளியை அடித்துவிட்டு தூக்க மாட்டாமல் அதை சிறிது சிறிதாக நகர்த்தி கொண்டு முத்துவும் நடைபாதைக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கும் வயிற்றை வலிக்கும். ஹெர்னியா என்று சொல்லி போன வருஷமே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொன்னார். சொன்னவர் பயமுறுத்தி சொல்லி இருந்தால் ஒருவேளை உடனே ஏதாவது செய்திருக்கலாம். பங்கஜம் முத்துவை அணைத்து கொண்டாள். நீ போடா வீட்டுக்கு, நான் ஒன்னொன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் என்றாள். ஐஸ் டப்போல சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அதையும் அடிச்சிட்டு போறேம்மா என்று முத்து சொன்னான். வேண்டாண்டா கண்ணா, இது போதும், எப்படியாவது பார்த்துக்கலாம். அப்ப அங்க போய் காலி பாத்திரத்தை எடுத்துட்டு போகட்டுமா? இல்ல, நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துட்டு வரேன். பங்கஜம் ஒவ்வொரு வழியாக சாலையை கடந்து மறுபுறம் இருந்த நடைபாதையில் கொண்டு போய் வைத்தாள். அங்கே ஒரு கன்று குட்டி அவள் அருகே வந்தது. போ போ என்று அதை விரட்டினாள் அவள். அது நகராமல் அங்கேயே நின்றது. அடுத்த வாளியை எடுத்து வர அவள் நகர்ந்தவுடன் அது நிச்சயம் தண்ணீரில் வாயை வைத்துவிடும். பங்கஜம் மறுபடியும் அந்த கன்று குட்டியை விரட்ட முயன்றாள். எந்த துவேஷமும் பாராட்டாமல் அது சொரிந்து கொடுக்க வாகாக தலையை உயர்த்தியது. சரி குடி என்று பங்கஜம் சொன்னாள். சாலையின் மறுபுறத்தில் வைத்திருந்த இதர பக்கெட்டுகளை எடுத்து வர விரைந்தாள். நாளை மறுநாள் இந்த அளவு தண்ணீராவது கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் இன்றைய போது இத்தோடு முடிந்துவிட்டது. விடிய இன்னும் வெகு நேரம் இருந்தும் கூட. கதை முடிவடைந்தது. இந்த கதையை படிக்கும்போது இடுப்புல ஒரு குடமும் கையில ஒரு வாளியுமா சின்ன வயசுல தண்ணீர் எடுத்த ஞாபகம் என் மனசுல வந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.